வணக்கம். அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதிமுகவை சேர்ந்த மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரையும் அமைச்சர் ஜெயக்குமாரும் கடந்த 2 நாட்களாக மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். ஒரே கட்சியை சேர்ந்த இருவரும் ஏன் மாறுபட்ட கருத்துக்களை கூற வேண்டும்? தம்பிதுரையின் கருத்து கட்சியின் கருத்து அல்ல, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்கிறார் அமைச்சர் ஜெயக்குமார். நான் கூறுவது மட்டுமே அரசு மற்றும் கட்சியின் கருத்தாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார். அப்படி என்றால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தம்பிதுரையின் கருத்து தடையாக இருக்கிறதா? ஆகவே அந்த கூட்டணிக்காக தம்பிதுரையை தனிமைப்படுத்துகிறார்களா? தம்பிதுரைக்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன என்பதெல்லாம் குறித்துதான் இன்றைய அரசியல் ஆரம்ப நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பேசியிருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் KC பழனிசாமி, பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாசன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். சொல்லுவாங்க. கடந்த 2 நாட்களாக நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க ஊடகங்களில் என்ன நடக்குதுன்னு. பொதுவாக ஏடிஎம்கேக்காரங்க தினகரன் தரப்பை அன்னைக்கு விமர்சனம் செய்வார் ஜெயக்குமார், இல்லைன்னா MK ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் செய்வார். இதுதான் மாறி மாறி நடக்கும். இப்போனா அதிமுகக்குள்ளேயே மாறுபட்ட கருத்து வருது. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? பிஜேபி கூட்டணி தானா? இதை 2 விதமாக நம்ம பார்க்கணும். திரு ஜெயக்குமார் சொன்னதுக்கு இதுவரைக்கும் திரு தம்பிதுரை அவர்கள் மறுப்பு சொல்லலை. அது தம்பிதுரை அவர்கள் தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் ஜெயக்குமார் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, அவர் சொன்னது தவறு அப்படிங்கிறத தம்பிதுரை அதுக்கு ரியாக்ட் பண்ணலை. அடுத்து அவருக்கு அந்த பிரச்சார குழுவினுடைய முதல் நபராக நேற்று ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்போ திரு தம்பிதுரை அவர்கள் சமாதானப்படுத்தப்பட்டு விட்டார் என்பது என்னுடைய கருத்து. இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், அதிமுக பாஜக கூட்டணிக்கு தம்பிதுரையை அவங்க சரி செஞ்சுட்டாங்க. நான் வர்றேன். அதாவது தம்பிதுரைங்கிற தனி மனிதரை, அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அவரை இவர்கள் சமாதானப்படுத்திட்டாங்க. ஆனால் இது தம்பிதுரை எதிரொலித்தது ஏதோ ஒரு தம்பிதுரையினுடைய கருத்து அல்ல. அந்த கருத்துங்கிறது அதிமுகவில் இருக்கிற 1.5 கோடி தொண்டர்களில் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறவர்கள், முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒரு 50 பேர், அவர்களை சுற்றி இருக்கிற ஒரு ஆளுக்கு 100 பேர், ஒரு 5000 பேரை தவிர 1.5 கோடி தொண்டர்களும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு எதிரான மனநிலையில தான் அதிமுகவில் இருக்கிறாங்க. நீங்க சொல்வதை பார்த்தால் தம்பிதுரையின் கருத்துக்கு தான் அதிமுகவில் செல்வாக்கு இருக்கு. தம்பிதுரையின் கருத்துக்கு செல்வாக்கு இருக்குதுன்னு நான் சொல்ல வரல. பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு அதிமுக தொண்டனின் நாடி நரம்பிலும் நாவிலும் உணர்விலும் இருக்கு. அது காரணம் நான் சொல்றேன். அம்மா அவர்கள் மறைந்ததற்கு பிறகு இந்த கட்சியை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வசப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து, நான் ரொம்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் எப்போவுமே கட்சி பதவி தான் பெருசு. இப்போ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அப்போ அம்மா பொதுச் செயலாளர் தான். ஆனால் இருந்தாலும் அந்த பொதுச் செயலாளருங்கிற பதவி தான் அதிமுகவில் பெருசு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஜேபியோட அந்த ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, அவர்களது கட்சி அமைப்பு, பிரதம அமைச்சராக இருக்கிறவர் முதன்மையானவராக இருப்பார். கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா 2ஆம் அவராக இருப்பார். கட்சி என்று வருகிற பொழுது பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர், ஆட்சி என்று வருகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு துணை ஒருங்கிணைப்பாளர் தான். அப்போ கட்சியினுடைய முடிவுகளை, கூட்டணி குறித்த முடிவுகளை கட்சியை வழிநடத்துவதில் யார் செய்யணும்? இல்ல, நீங்க சொல்றது பாஜகவுடன் இணக்கமாக மட்டும் இல்ல, தங்களுடைய கட்சி வடிவமைப்பையே பாஜக ஸ்டைல்ல அவங்க மாத்திக்கிட்டாங்கங்கறீங்களா? பாஜகவினுடைய அடிமைகளாக இருக்கிறார்கள், அவர்கள் காலடியில் கிடக்கிறார்கள். இல்ல, இந்த எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு சில காரண விமர்சனத்தை திமுக தரப்பு, தினகரன் தரப்பு போன்றவர்கள் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விமர்சனம் இப்படி ஒரு நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது தம்பிதுரைக்கு இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி, 10 நாளைக்கு முன்னாடி தெரிய வந்தது. நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள போவோம். தம்பிதுரை என்ற தனி மனிதர் அப்படிங்கிறத பற்றி நான் அதிகம் பேச விரும்பல. அவர் என்னுடைய நண்பர். எனக்கு நானும் அவரு ஒன்னா தனிப்பட்ட முறையில் நான் யாரையும் என்ன சொல்றேன், இந்த இப்படி ஒரு கோபம் மக்களிடம், அதிமுக தொண்டர்களிடம் இருக்குங்கிறது தம்பிதுரை போன்றவர்களுக்கு இப்பதான் தெரியுதான்னு கேட்கிறேன். கோர் இஷ்யூ ஆஃப் அதிமுக பிஜேபி இது என்ன? அப்ப அதிமுக தொண்டர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை விரும்புகிறார்களா இல்லையா? விரும்பவில்லை என்பது என் கருத்து. ஏன் விரும்பல அப்படிங்கிறதுக்கு நிறைய காரண காரியங்கள் இருக்குது. சீனிவாசன் கேட்டுட்டு உங்களுக்கு நான் வரேன். அதிமுக தொண்டர்கள் பிஜேபியுடன் போவதை முழுமையாக விரும்பவில்லை
அப்படின்னு பழனிசாமி சொல்றாரு. ஆனால் கட்சி அதை நோக்கி செல்வதை வந்து அவங்க வந்து அதிருப்தியோட பாக்குறாங்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை கேடர்ஸ் பார்ட்டிக்கு இடையில இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப். அதுக்கு முன்னால் தம்பிதுரை வர்சஸ் ஜெயக்குமார் இருக்கு இல்லையா, அந்த நிறைய லேயர்ஸ் ஆஃப் மீனிங் இருக்குது. ஜெயக்குமார் பேசியிருக்க அந்த விஷயத்தை பாருங்கள். அவர் சீனியர் லீடர், பட் என்னதான் சீனியர் லீடர்னாலும் அது வந்து ஒரு வரையறைக்கு உட்பட்டு தான். வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்போ நானும் வந்து அடிமட்ட தொண்டனாக இருந்து வந்தவன் தான், அதில் வருது அப்படியே அவர் சொல்கிறார். நானும் அடிமட்ட தொண்டனாக இருந்து வந்தவன் தான். இப்போ பக்கத்தில் இருக்க பாண்டியராஜன் கூட இப்படியா பல பேரை சொல்கிறார், பெஞ்சமின் ஆகட்டும் எல்லாம் சொல்கிறார். அப்படின்னா எதுவாக இருந்தாலும் ஒரு வரையறைக்கு உட்பட்டு தான். அப்படின்னா அந்த வரையறைக்கு தம்பிதுரை உட்படவில்லை அப்படிங்கிறத சுட்டுகிறார். முதல் முறையாக தம்பிதுரைக்கு வரம்பை மீறுகிறார் தம்பிதுரை அப்படிங்கிறது சுட்டி காட்டப்படுகிறது. நீங்க வந்து லக்ஷ்மண் ரேகாவை தாண்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது அவருடைய கட்சியிலிருந்து பொதுவெளியில முன்வைக்கப்படுகிற ஒரு கருத்து. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து வரையறைக்கு உட்பட்டு தான் அப்படின்னா நீங்க வரையறைக்கு உட்படல அப்படின்னு அதுலயே இன்னொரு இடத்துல சொல்றாரு. தம்பிதுரை தனிமைப்படுத்தப்படுகிறாரா? அந்த இடத்துக்கு தான் நான் வரேன். அவர் சொல்லுகிறார் இந்த மாதிரி. அதுக்கு அடுத்தப்புல ரொம்ப முக்கியமா சொல்றாரு, கட்சியின் கருத்து ஆட்சியின் கருத்து என்னவோ அதை நான் டெலிவர் பண்றேன். இப்ப ரெண்டு பேருடைய ரோல் இதே இருக்கு. தம்பிதுரை பேசின நீங்க கேட்டு பாருங்க. நான் தானே கட்சியோட கொள்கை பரப்புச்சல, நான் பேசத்தானே செய்வேன். அப்படி இப்ப ரெண்டு பேருடைய ரோல் என்ன அப்படின்னா, பதவி சார்ந்து நான் ஒரு விஷயத்துக்கு விமர்சனங்கள் பதில் கொடுக்கிற விதமா நான் பேசுறேன். சொந்தம் கொண்டாடுறாங்க. ரெண்டு பேருமே சொந்தம் கொண்டாடுறாங்க. இதுல வந்து ஒரு நேச்சர்ல ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா தம்பிதுரை வந்து சொல்றாரு, நான் கொள்கை பரப்பு செயலாளர், சோ பதவி சார்ந்து நான் பேசுறேன், ஒரு விஷயத்துக்கு நான் பேசுறேன் அப்படிங்கிறார். ஆனால் இவர் என்ன சொல்றாரு, ஆட்சி கட்சியினுடைய கருத்து என்னவோ, அதாவது அதை சொல்லுவதற்கு நான் அதிகாரம் அளிக்கப்பட்டு இருக்கிறேன். சோ ஜெயக்குமார் வந்து எம்பவர்ட் பர்சன், இதை சொல்றதுக்கு நான் அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கேன், நான் பேசுறேன் அப்படிங்கிறாரு. இவர் வந்து எனக்கு பதவி இருக்கு, நான் சுவமோட்டாவே பேசுவேன் அப்படிங்கிறாரு. இப்ப எனக்கு என்ன விஷயம்னா, கட்சி இதனுடைய இதை வந்து அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கு, நான் பேசுவேன் அப்படின்னா, இப்ப தம்பிதுரை தொடர்பாக அவர் சொன்னது கட்சி தலைமையினுடைய கருத்து. அதைத்தான் நான் சொல்றேன். அது வந்து கேட்கிறேன், அதிமுகங்கிற கட்சியை தம்பிதுரையை தனிமைப்படுத்துதா, எச்சரிக்குதா? இந்த இடத்துல வரேன். தனிமைப்படுத்த மட்டும் இல்ல, முக்கியமான சீனியர்ஸ் எல்லாருமே தனிமைப்பட்டு தான் இருக்காங்க. நீங்க இணைஞ்சதுக்கு அப்புறம் ஓபிஎஸ் இந்த இடத்துல இருக்காரு. இன்னைக்கு வந்து ஒற்றை, இது வரைக்கும் பிராக்டிக்கலா நம்ம வந்து தியரிட்டிக்கலா வந்து ஏடிஎம் கேட்கறது ஒரு இரட்டை தலைமையோட இருக்கு, ஒரு கூட்டு தலைமையில் இருக்கு. ஆனால் அது வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கு, ஒற்றை தலைமையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. அவர் ஓபிஎஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் முன்னாலே இருந்த அந்த சத்தம் கிடையாது. அதே போல கிட்டத்தட்ட கே.ஏ. செங்கோட்டையன் அரசியல் பேசுறதே விட்டாரு. நீங்க சீனியர்ஸ் ஃபுல்லா இப்போ சார் சொன்னார் இல்லையா, ஒரு நிர்வாகிகள் பட்டியல் ஒன்று வெளியிட்டாங்க. அரசியலுக்கு பின்னாடி பேசணும்னா நீங்க அதுக்குள்ள பல்வேறு மீனிங் இருக்குன்னு நான் சொல்ல வந்தேன். ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஒரு விஷயம் சொல்றேன். சார் சொன்னார் இல்லையா, அந்த பட்டியல்லாம் வெளியிட்டு இருக்காங்க தம்பிதுரை, அதுல கூட டெசிஷன் மேக்கிங் ஏரியால முக்கியமான சீனியர்ஸ் யாரும் கிடையாது. கூட்டணி பற்றி முடிவெடுக்கக்கூடிய 5 பேர் கொண்ட குழுவில் வந்து யார் இருக்கா, கே.பி. முனுசாமி, வைத்திலிங்கம், தங்கமணி, வேலுமணி, ஜெயசிடி பிரபாகர், ரைட்டா. அதுக்கப்புறம் தேர்தல் அறிக்கை, கட்சிக்கான தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன், சி பொன்னையன், செம்மலை, ஜெயக்குமார் இவர்கள் எல்லாம் கொஞ்சம் இதுல பிரச்சாரத்துக்கு கொண்டு போறது ஒருங்கிணைக்கிற வேலையில மட்டும் யார் இருக்கானா, தம்பிதுரை, செங்கோட்டையன், இவர் திண்டுக்கல் சீனிவாசன், இந்த மாதிரியான, அப்புறம் கோகுல இந்திரா, வளர்மதி, நாடாளுமன்றத்தினுடைய அதிமுக தலைவர் வேணுகோபால், இவர்கள் எல்லோருமே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இவங்க எல்லாமே சைலண்ட் பண்ணப்பட்டாங்க. இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு சீனியர் தம்பிதுரை மட்டும்தான். மற்ற சீனியர்ஸ் யாரும் பேசுறதே விட்டுட்டாங்க. இன்னைக்கு பேசிட்டு இருக்க தம்பிதுரை ஒருத்தர் தான். இப்போ இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அவருடைய எல்லை சுட்டி காட்டப்பட்டு விட்டது. கேசிபி அவர்கள் சொன்னது மாதிரி ஜெயக்குமார் சொன்னதுக்கு அப்புறம் தம்பிதுரையும் பேசுவதை நிறுத்திவிட்டார். அவர் சொன்னது வந்து கிட்டத்தட்ட நான் கேட்ட கேள்வியை உறுதிப்படுத்துற மாதிரியான விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணிக்கு ரெடியா இருக்கு, இந்த தம்பிதுரை தேவையில்லாம பேசுறாரு அப்படின்னு தலைமை உணருது, அதை ஜெயக்குமார் மூலமா சொல்ல வைக்குது. அப்படியா? அதாவது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை பேசி முடிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற பாண்டியராஜனை சுற்றி காமிச்சு இவர் வந்து அதிமுக பாரம்பரியத்தில் வந்தவர் அப்படிங்கிறது பாரம்பரியங்கிற வார்த்தையா பாண்டியராஜன் இன்னைக்கும் அதிமுக காரங்க
அவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாக தான் வந்து பார்க்குறாங்க. அவர் சமீபத்தில் கூட, நான் இதுக்காக சொல்ல, சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்துக்களில் எனக்கு வந்து உடன்பாடு உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார். ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்துக்களை எனக்கு உடன்பாடு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் அதிமுக காரங்க, திமுகவினரும் மாற்று கட்சியினரும் இதே விமர்சனத்தை வைக்கிறாங்க. இப்ப நீங்களும் அதே விமர்சனத்தை வைக்கிறீங்க. சார், நான் சொல்றது ஊடகங்களில் வந்த செய்தியை நான் சொல்றேன், ஊடகங்களில் வராத செய்தியை நான் சொல்லலை. அடுத்து ஜெயக்குமார் அவர்கள் பேசியது என்பது இதற்கு முன்னதாக அவர் ஜெயக்குமார் பேசுறதுக்கு முன்பாகவே தம்பித்துரை அவர்களோட பேசி சமாதானப்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் தான் ஜெயக்குமாரை வந்து இதை வந்து சொல்றாங்க. ஏன்னா அந்த ஜெயக்குமாருக்கே தான் சொன்ன கருத்தில் உடன்பாடு இல்லைங்க. இல்லை நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஜெயக்குமார் சொல்வதற்கு முன்பாகவே தம்பித்துரை அவர்களோடு பேசிட்டு ஜெயக்குமார் இப்படி சொல்லிடுவார், நீங்கள் அதோட அமைதியாயிருங்க அப்படிங்கிற ஒரு உடன்பாட்டில் தான் ஜெயக்குமார் வந்து அதை வந்து பேசியிருக்கிறார். நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, அந்த பட்டியல் வெளிவருது, அந்த பட்டியல் வந்து 10 மணிக்கு வருது. அந்த பட்டியலில் தம்பித்துரை தான் வந்து தலைமை தாங்கிறாரு அந்த பிரச்சார குழுவை. அதுக்கப்புறம் ஜெயக்குமார் வந்து சொல்கிறாரு, அதுக்கப்புறம் தம்பித்துரை வந்து அமைதி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து பாஜக அதிமுக கூட்டணி அமைந்ததுக்கு அப்புறம் தம்பித்துரை அமைதியாக தான் இருப்பாருங்கிறீங்களா? நான் இதை வந்து எப்படின்னா, நான் வந்து இஷ்யூ பேஸில் எடுத்துகிட்டு போக விரும்புகிறேன். அதாவது தனி மனிதர் சார்ந்த பிரச்சனையாக நான் இதை எடுத்துக்காம ஒரு தம்பித்துறை ஏற்றுக்கொண்டால் ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்களா அப்படிங்கிறது இல்லை. நான் வந்து இதை இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்துக்கிட்டு போய் அதிமுக தொண்டர்கள் இந்த கூட்டணியை விரும்புகிறார்களா, இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, ஒருவேளை அப்படி கூட்டணி அமைந்தால் முழுமையா தயாராயிருச்சுங்கிறீங்க. அதிமுக முழுமையாக தயாராகிவிட்டது, தொண்டர்கள் முழுமையாக அதை எதிர்ப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். எப்படி நரசிம்மராவ் மத்தியில் பிரதம அமைச்சராக இருந்த பொழுது அந்த காங்கிரஸ் கட்சி அதிமுக அந்த ஒரு கூட்டு வருகிற பொழுது அந்த தொண்டர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அதுபோல இந்த தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டை ஏற்றுக்க மாட்டாங்க. அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கலன்னு சொல்ல முடியாது, காங்கிரஸ் தொண்டர்கள் தான் ஏற்றுக்காம தமாக போனாங்க. உங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் சொல்றேன், உதாரணத்துக்கு அது போல இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் வந்து இதை ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னொன்று என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ சமீபத்தில் வந்து இருக்கிற கொடநாடு அந்த மேத்யூ வெளியிட்ட சில பதிவுகள், வழக்குகள், இப்போ இந்த கமிட்டி சார் சொன்னது போல தங்கமணி, வேலுமணி, KP முனுசாமி, திரு வைத்தியலிங்கம், இந்த 4 பேர் எடுத்தீங்கன்னா 4 பேருமே 2000க்கு அப்புறம், அது 90, 96, 97க்கு அப்புறம் வந்து லைம் லைட்டுக்கு வந்து இந்த கட்சிக்கே வந்து வந்தவங்க. JCT பிரபாகரன் வந்து மூப்பனாருக்கு பிஏவா சார், அப்படி இல்லை. சார் சொன்ன மாதிரி செங்கோட்டையன் இருக்கிறாரு, தம்பித்துரை இருக்காரு, எல்லா சீனியர்களும் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லா சீனியர்களும் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. சொந்த கருத்து சொல்லக்கூடியவர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க. சரி, இப்ப அதிமுக தொண்டர்கள் நீங்க ரொம்ப வலியுறுத்தி அழுத்தமா ஆதாரமா சில விஷயங்களை சொல்றதுனால கேட்கிறேன். இப்ப அதிமுக தொண்டர்கள் என்ன சார் செய்வாங்க? இப்ப ADMK பாஜக தான்ங்கிற மாதிரி உறுதியாயிருச்சு, தொண்டர்கள் விருப்பம் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க, தம்பித்துரையும் சமாதானப்படுத்தி விட்டாரு நீங்க சொல்லிட்டீங்க, உங்களுடைய கருத்தா இருக்கு. இப்ப தொண்டர்கள் என்ன செய்வாங்க? 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, பொதுமக்கள் பொதுவாக இந்த கூட்டணிக்கு எதிராக வாக்களிப்பாங்க. அதிமுக தொண்டர்கள் அதிமுக நிற்கிற இடத்துல ரெட்டலைக்கு வேலை செய்வாங்க, வாக்களிப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சி நிற்கிற இடங்கள்ல கடுமையாக உழைத்து தோற்கடிப்பார்கள். அதாவது கிட்டத்தட்ட உங்களுடைய பிரச்சாரமாகவும் அது இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது வந்து ரொம்ப நாள் உங்களுடைய பிரச்சாரமாகவும் இருக்கும். நான் இதை வந்து 1 மாதத்துக்கு முன்னாடியே என்னோட ஃபேஸ்புக் லைவ்ல நான் வந்து சொல்லியிருக்கிறேன், இப்படி ஒன்று நடக்குது. இப்படி நடக்கிற பொழுது ஏன்னா 2 விதம், பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணிக்கு எதிரான நிலைப்பாட்டத்தை எடுப்பாங்க. அடுத்தது கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக நிற்கிற இடத்துல எந்த கட்சிக்காரங்களும் ரெட்டலைக்கு எதிராக வேலை செய்ய மாட்டாங்க, நான் உள்பட எல்லாருமே நாங்கள் அதை தான் ஆதரிப்போம். ஆனால் எங்கெங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் அவர்களை வந்து தோற்கடிக்கிற விஷயத்தை செய்வாங்க. அப்புறம் அதிமுகவும் எப்படின்னா, ஆனால் அதிமுக வெற்றி பெறும், இரட்டலை நிற்கிற இடத்துல வெற்றி பெறும். அதிமுகவும் எப்படின்னா, ஆட்சி பின்னால் காங்கிரஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்தால் அதிமுகவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் காங்கிரஸை வந்து ஆதரிப்பாங்க. இந்த இடத்தில் இப்ப ஜெயக்குமார் தம்பித்துரை கட்சிக்குள் நடக்கிற பிரச்சனைகள் குறித்து நீங்க 2 பேருமே விரிவா சொல்றீங்க. பாஜக வந்து தம்பித்துரைக்கு வந்து பேசக்கூடாதுன்னோ, இல்ல தம்பித்துரை பத்தி அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, தம்பித்துரை பேசுற விஷயத்துக்கு நான் சொல்ல வேணாம், அமைச்சர்கள் பதில் சொல்லுவாங்கிறாரு. அடுத்த நாள் ஜெயக்குமார் பதில் சொல்றாரு. இப்ப இந்த இணைப்பு சங்கிலியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல இந்த கட்சிக்குள்ள என்ன நடக்கணும் நடக்க வேண்டியது பாரதிய ஜனதா தீர்மானிக்கிறதா? ஒன்றும் இல்லை. ஏற்கனவே இப்போ OPS சொல்லியிருக்காரு,
நாங்கள் ஒன்றாச்சரணும்னு மோடி விரும்பினார் அப்படின்னு சொல்லு. அதே போல் ஒரு அமைச்சர் வந்து மேலே இருக்கிறவன் பார்த்துக்கிறான்னு சொல்லியா. ஸோ ஒரு பிஜேபியுடனான ஒரு தொடர்பு அப்படிங்கிறது ஆரம்பத்திலேருந்தே இருந்துட்டு தான் இந்த தொடர்புங்கிறது இல்லை கட்சியினுடைய இறைமை அவர்களுடைய தனித்துவம் பாதிக்கப்படுவதா பார்க்குறீங்க? இல்லை தனித்துவம்னா இப்போ ஜெயலலிதா இருந்தப்பவும் தொடர்பு இருந்தது. அப்போ அந்த தொடர்பு வந்து ஒரு வலதுசாரி சிந்தனையாளர். ஜெயலலிதா என்ன செய்யணும், ஜெயலலிதா அமைச்சர்கள் என்ன செய்யணும்னு பாஜக சொல்ல மாட்டாங்களே. இல்ல காங்கிரஸ்ல இருக்கும்போது பாஜக அப்படி சொன்னது. பாஜக சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா இவங்க சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு அந்த விதமான ஆளுமை இல்லை இல்லையா? இப்ப அதான பிரச்சனை. அதனால தானே இரட்டை தலைமையே தேவை. ஒரு கட்சிக்கு ஒற்றை தலைமை தானே. இரட்டை தலைமையை கூட்டு தலைமைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எப்படி நீங்க இரட்டை தலைமைங்கிறீங்க, நான் வந்து கூட்டு தலைமை ஏதோ ஒரு வார்த்தை. ஆனா ஒற்றை தலைமை இல்லையா? அதுவே அதோடைய பலவீனம் தானே. அது அதான் சொல்றது, ஒற்றை தலைமையை நோக்கி கன்சாலிடேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த சிச்சுவேஷன் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ பிஜேபியோட ஒரு அலையன்ஸ் வருதுன்னே வச்சுப்போம். லெட் அஸ் அஸ்யூம் இது எந்த விதமான சிச்சுவேஷனோட ரிசம்பிள் ஆகும்னா 99 திமுக பிஜேபியோட ஒரு அலையன்ஸ் ஏற்படும். அது வந்து டோட்டலி ஐடியாலஜிக்கலாகவே ஒரு கம்ப்ளீட்டாக எதிர்பார்க்காத ஒரு வித்தியாசமான ஒரு முடிவு. அப்போது தன்னுடைய கேடர்ஸை ஒரு கன்வின்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் திமுக தலைமைக்கு ஏற்பட்டதில்ல. எப்படி ஒரு வலதுசாரி கட்சியான பிஜேபியோட என்ன காரணத்துக்காக செஞ்சீங்க? அதுவும் எப்போ அந்த கூட்டணி ஏற்படுத்தப்படுது அப்படின்னா பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு 92 பாபர் மசூதி இடிப்பு, கூட்டணி 99. அதுபோல் இப்போ வந்து ஓரளவுக்கு தமிழ்நாடு முழுக்க பிஜேபிக்கு எதிரான ஒரு அவர்ஷன் ஒன்று இருக்குது. கட்சின்னே பார்க்க வேண்டாம், பொதுவாக ஒரு பப்ளிக் மத்தியில். இப்போ இதை இவங்க அப்படி இது பண்ணால் இவங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வரோம்? ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது அதிமுக தலைமைக்கு, மக்களை கன்வின்ஸ் பண்ணும். நான் நினைக்கிறேன் இந்த வர்ற 27 எய்ம்ஸ் இதுக்காக பிரதமர் மோடி மதுரைக்கு வருகிறார். அப்போ அந்த எய்ம்ஸ் இதை ஒட்டி அவர் தமிழ்நாடு சார்ந்த பல்வேறு திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணலாம். அடுத்தடுத்து அவர் ஃப்ரீக்வெண்ட்டாக வரலாம். அடுத்தடுத்து தமிழ்நாடு அதுக்கு அடுத்து தமிழ்நாடு சென்ட்ரிக்கா பல நலத்திட்டங்கள் பல்வேறு விஷயங்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை ஜஸ்டிஃபை பண்ணி இவங்க வந்து ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அதிமுக தயாராகும் அப்படின்னு தோணுது. ஆனால் ஒரு ஜெனரல் மூட் ஏடிஎம்கே லீடர்ஷிப்ல வந்து இன் ஃபேவர் ஆஃப் பிஜேபி. இப்ப தம்பிதுரை இப்படி பேசுவதற்கு பின்னணியில் தினகரன் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து வருது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதே தினகரன் வந்து இப்ப தம்பிதுரை வந்து ஒரு இடத்துல பேசுறப்போ அவர் ஏன் இப்படி பேசுறாருன்னா அவருக்கு முதல்வர் பதவி கிடைக்கலைங்கிற ஒரு எரிச்சல் அவர் பேசிட்டு இருக்காருன்னு கூட தினகரன் ரீசெண்டாக சொல்லியிருக்கார். அதாவது திருப்பாம்பரத்தில் வச்சுட்டு அவர் பிஜேபியை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசின விஷயம் சம்பந்தமா தினகரன்ட்ட பேசுகிற போது பிஜேபியை வந்து ஏடிஎம்கே தானே கிரிட்டிசைஸ் பண்ணுது, தம்பிதுரை கூட தான் கிரிட்டிசைஸ் பண்ண, நீங்க மட்டுமா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிருபர்கள் கேட்குறப்போ இவர் சொன்னது அவருக்கு வந்து முதல்வர் பதவி கிடைக்கல, அதனால இருக்கிற எரிச்சல் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. இது வந்து நான் நினைக்கிறேன் தம்பிதுரை பேசுவது அவருடைய சொந்த குரல். இதுக்கு பின்னால ஒருத்தர் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நலத்திட்டங்களை எல்லாம் கொடுத்து மக்களையோ அதிமுக தொண்டர்களையோ சமாதானப்படுத்துகிற காலகட்டங்கள் வந்து கடந்துருச்சு. இன்னைக்கு தேர்தலுக்கு வந்து இப்போ நம்ம ஜனவரி இறுதியை வந்து நெருங்கிட்டு இருக்கிறோம். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இன்னொரு 90 நாள் 100 நாட்களுக்குள்ளதாக இருக்குது. அதனால் இனிமேல் செய்கிற நலத்திட்டங்கள் வந்து பெரிய அளவில் வந்து இது பலன் அளிக்காது. ஒன்று. ரெண்டாவது வந்து அதிமுக காரங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லையா கூட்டு தலைமை அப்படின்னு சொல்லி, கூட்டு தலைமைங்கிறது வந்து பொதுக்குழுவில் எடுத்த முடிவுங்கிறது 11 பேர் கொண்ட ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைத்து அதில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், 2 துணை ஒருங்கிணைப்பாளர் கொண்ட 15 பேரும் சேர்ந்து தான் கொள்கை முடிவுகளை எடுப்போம் அப்படிங்கிறது தான் அந்த பொதுக்குழுவில் போட்டப்பட்ட தீர்மானம். இது ஒன்று. அது இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படலை. ஏதோ திரு எடப்பாடி பழனிசாமி தானே சர்வாதிகாரி போல இன்றைக்கு வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, இந்த அதிமுக கட்சியில் பொதுச்செயலர் என்ற பதவியை நீக்கி இந்த பைலாவினுடைய திருத்தங்களை விதிகளை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் உருவாக்கி கட்டி காத்த அந்த விதிகளை நீக்கினதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உந்துதலும் அவர்களது உதவியும் தான். இதுக்கு நீங்க இவ்வளவு ஆரம்பத்திலிருந்து இந்த விஷயத்தை நீங்க தெளிவா சொல்றீங்க. ஆனா அதிமுக பாஜக கூட்டணி குறித்து வரும்போது அதிமுக தொண்டர்கள் ரெட்டல நின்னா கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க, நீங்க உட்படன்னு சொல்லிட்டீங்க. அது நான் தான் சொல்லிட்டேன். ஆனால் எங்களுடைய கோபம் ஏன்னா இன்றைய எடப்பாடி பழனிசாமி மட்டுமே அதிமுக அல்ல, நாளைக்கு எல்லா அதிமுக தொண்டர்களும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி சேரலாங்கிறீங்க. எல்லா எடப்பாடி பழனிசாமியையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தங்கமணி, வேலுமணி இந்த குழுவில் இருக்கிற 10-15 நீங்க சொல்லக்கூடிய நீங்க ஆரம்பத்திலிருந்தே பாஜக தான் இயக்குதுன்னு நீங்க ஆரம்பத்திலிருந்து குற்றச்சாட்டுறீங்களா? அதே பாஜகவை சேர்ந்த
பாஜக சார்பா பேசிய ராம்தாஸ் அத்வால் என்ன சொல்லியிருக்காரு? தினகரன், எடப்பாடி, ஓபிஎஸ் எல்லாரும் சேர்ந்துக்கோங்க, சேர்ந்து எங்களோட கூட்டணி வைங்க. இதுதாங்க பிரச்சனை. அந்த யாருங்க என் கட்சி என்ன செய்யணும்னு சொல்றதுக்கு? இல்ல அதான் இல்ல அப்ப அதான் கேக்குறேன். பாஜக தீர்மானிக்குதுங்கிறப்ப தினகரன் இணைப்புங்கிறதும் பாஜக திட்டமா இருக்கான்னு கேக்குறேன். இத பத்தி அவர்கள் பேசுவதே தவறு. என் கட்சி எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்வதற்கு நீ யார்? உன் கட்சி வேலையை நீ பாரு. என் கட்சியை நடத்துறதுக்கு எங்களுக்கு தெரியும். உன்னை விட அறிவாளிகள் எங்க கட்சியில் நிறைய இருக்காங்க, அனுபவசாலிகள் நிறைய இருக்காங்க. நீங்க அதிமுக தலைமை மீது அதிருப்தி இருக்கு, அதை நீங்க வெளிப்படுத்துறீங்க. ஆனா அதிமுக கட்சி மீது நீங்க பாசமா எனக்கு எடப்பாடி தலைமை, நான் முதல்ல எடப்பாடி பழனிசாமியை தலைவராகவே ஏத்துக்கல. இல்ல இருக்கட்டும். இப்ப வந்து நீங்க இப்ப தேர்தல் நெருங்குற சமயத்துல அதிமுகவை சேர்ந்த, அதிமுக பாரம்பரியத்திலிருந்து வந்த உங்களை போன்றவர்களே இவ்வளவு கடும் அதிருப்தியை அதிமுகவில் பண்ணும்போது இது எதிர்த்தரப்புக்கு சாதகமா தான் அமையும் தேர்தல். அதாவது இன்றைக்கு பிரியங்கா காந்தி வந்து கட்சிக்குள்ள வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் இன்னைக்கு வந்து அம்மா தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்னா, அம்மா பிரச்சாரம் செய்கிற பொழுது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. ஆனால் இன்றைக்கு வந்து அந்த பிரியங்கா காந்தி காங்கிரஸ் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கிறது. மேலும் காங்கிரஸ் கட்சிக்கு அது ஒரு பலமாக தான் இருக்கும். ஆனால் அதிமுகவினுடைய ஓட்டு வங்கி இந்த அதிமுக தொண்டர்களை அனுசரித்து ஒருமுகப்படுத்தி செயல்பட்டால் ஒழிய அதிமுக வந்து இதிலிருந்து மீள்வது வந்து கஷ்டம். உங்களுடைய கருத்தா? இப்ப அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது உறுதியாயிருச்சு. ஆனா பாஜக தலைமை, பாஜகவை வந்து ஒருபோதும் அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறாரு. இந்த சமயத்தில் இந்த கூட்டணி அவங்க வைப்பாங்களா? கூட்டணி வச்சாலும் அது எப்படி ஒரு வெற்றி கூட்டணியா மாறுமா? நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? அதாவது அந்த கட்சியுடைய இன்டர்னலா பல சிக்கல் இருக்கு. இப்போ அதிமுகவுக்கு வந்து ஆட்சி ரீதியான சிக்கல், கட்சி ரீதியான சிக்கல் இருக்கு. ஆட்சி ரீதியான ஒரு சிக்கல் அப்படின்னு வர்றப்போ ஒரு தேசிய கட்சி தனக்கு தேவை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே வந்து காங்கிரஸ் திமுகவோட அலையன்ஸ் கிட்டத்தட்ட ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அதே போல் இவர்களுக்கும் ஒரு தேசிய கட்சி வேணும் அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு பிஜேபியை விட்டால் வேறு வழி கிடையாது. ஆனால் கட்சி ரீதியாக அப்படின்னு பார்க்கிறப்போ ஒரு ரிசன்மெண்ட், ஒரு அதிருப்தி. தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்காமலே நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவும் சந்திச்சிருக்கு, அதிமுகவும் சந்திச்சிருக்கு. அப்போ கலைஞரும் இருந்தாங்க, ஜெயலலிதாவும் இருந்தாங்க. அதான் பிரச்சனையே அதுதானே. ஒரு மாபெரும் ஆளுமை. இப்போ ஜெயலலிதா இருந்திருந்தா இப்போ இதெல்லாம் பற்றி நம்ம பேசியிருக்க வேண்டிய அவசியமே இருக்காதுக்கான அவசியமே வந்திருக்காது. இப்போ அதுதானே பிரச்சனையே. மாபெரும் ஆளுமைகள் ரெண்டு தரப்புலையும் இல்ல. அதுல டிஎம்கே சைடு கிட்டத்தட்ட அந்த டிரான்சிஷன் எல்லாமே ஸ்மூத்தா, முழுமையான முடிவுக்கு வர முடியல. இந்த கூட்டணி எப்படி போகும்னு யாராலையும் ஒரு கணிக்க முடியாது. அதாவது ஏடிஎம்கே பொறுத்தவரை அதிகாரபூர்வமான நிலைப்பாடு தேர்தல் தேதி அறிவித்ததுக்கு பிறகுதான் நாங்க கூட்டணியை சொல்லுவோம் இருக்காங்க. இது எல்லாமே யூகம். அந்த யூகத்துல வலுவான யூகம் என்னன்னா பிஜேபியோட அமைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது ஒரு வலுவான யூகம். இதில் வந்து நானோ அல்லது அதிமுக தொண்டர்களோ ஒரு பாரதிய ஜனதா கட்சியை கடுமையை எதிர்க்கக்கூடிய கருத்துள்ளவர்கள் அப்படிங்கிறது அல்ல. எங்களுடைய குறைபாடே என்னன்னா, இப்போ நிதியமைச்சர், துணை நிதியமைச்சர் பேசினார் இல்லையா, அது அவங்க நிர்மலா சீதாராமன் பேசுகிற பொழுது வந்து எம்ஜிஆர் ஆட்சி தம்பித்துறை விமர்சனம் அதான் சொல்கிறேன். அது அதே மாதிரி அமித்ஷா சென்னையில் வந்துட்டு அதிமுக வந்து ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி பேசினது, இது போல நாங்கள் பட்டியலிட்டோம்னா நிறைய சொல்லலாம். பாஜக தேவைப்படுதுங்கிறாரு அவரு, பாஜக துணை தேவைப்படுதுங்கிறாரு. அவர் சொன்னது வந்து அரசாங்க ரீதியாக தேவைப்படுது. அரசாங்கத்துக்கு, அதாவது மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் புரட்சி தலைவர் காலத்தில் இருந்தே அவர் சரண் சிங் ஆதரிச்சார், அப்புறம் இந்திரா காந்தி ஆதரிச்சார். இப்போ எங்க கொள்கை, யார் மத்தியில் ஆளுகிறார்களோ, யார் மத்தியில் ஆளுகிறார்களோ அவர்களை அனுசரித்து இந்த அரசாங்கத்தை கொண்டு போகணும். கட்சி என்று வருகிற பொழுது அனுசரித்து போவதில் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அரசாங்க ரீதியாக அனுசரித்து போவதில் யார் ஆட்சியில் இருந்தாலும், நாளை காங்கிரஸே டெல்லியில் ஆட்சி அமைத்தாலும் அதோட சேர்ந்து அதிமுக அமைச்சரவை அனுசரித்து அதிமுக கட்சி என்று வருகிற பொழுது எங்க கட்சிக்குள்ள அவர்களது தலையீட்டை நாங்க விரும்பல. இவர்கள் இன்றைக்கு வந்து அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தேர்தல் சுய தேவைகளுக்காக இந்த கட்சியை கொண்டு போய் தேர்தல் சமயத்தில் பல பாஜக எதிர்ப்பாளர்கள் அதிமுகவில் வருகிறார்கள். இது எப்படி போகும் அப்படிங்கறத நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் தேதி அறிவித்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால முழுமையா சொல்ல முடியும். காலை நேரத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.